உதயம் சவுத் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு கடலூர் இல புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், ஈரோடு இடைத்தேர்தல் நிறைவடைஞ்சிருக்குது. இதுல தந்தை பெரியார் அவர்களை மிக இழிவாக சீமான் அவர்கள் முதல்ல பேசியிருந்தாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சீமான் அவர்கள் பேசும் பொழுது பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் கூட நான் பெரியாரை எதுக்கத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? இப்படி ஒரு மூட உலகத்துல நம்ம பார்த்தே இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுக்கு ஒரு மாவீரத்தினுடைய அடையாளம் மாவீரன் பிரபு. அவருடைய வாழ்க்கை, அவருடைய போர்க்களம், அவருடைய போர் நிலை, அவருடைய நாடு, நாட்டின் நிலை எல்லாமே வேறு. இனத்தால் உயர்ந்த தமிழினத்தைச் சேர்ந்த மாவீரன் தேவையில்லாமல் அவருடைய பெயரை பேசுவதும் அவசியமில்லாத அர்த்தமில்லாத நிலையிலே அந்த பெயரை எல்லா இடத்திலும் பயன்படுத்துவதும் ஒரு இழிவான செயல், ஒரு கேவலமான செயல். மிஸ்டர் சீமான் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு மாவீரன், உலகம் போற்றுகிற ஒரு மாவீரன் இப்பொழுது சந்தர்ப்பமே இல்லாமல், தேவையே இல்லாமல் எதற்கு பேச வேண்டும்? அது முதல் கேள்வி. அடுத்ததாக, ஐயா தந்தை பெரியாரை இவர் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற பிரச்சனையே கிடையாது. பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத சீமான் இந்த நாட்டை விட்டு ஓடிப்போம், நாட்டை விட்டு ஓடிப்போம். எங்கேயாவது போய் எப்பயாவது கிடந்து எங்கேயாவது திரும்பி அதான் உனக்கு சுத்தி வரும். பெரியாரை பார்த்து ஐயாவை பார்த்து இது பேச வேண்டிய அவசியம் என்ன? RSS காரர்கள் கொடுக்கிற காசுக்கு இப்படிதான் குலைக்கிறதா? ஒரு அளவு இல்லையா? அளவை தாண்டி இன்னும் கோடிகள் பணம் விடுமா இந்த கேடிக்கு? எதற்கு நமக்கு ஒரு கருத்து வருதுன்னா, எல்லோரையும் படிக்க வைத்தது. உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்ல விரும்புறேன். எல்லாம் போய் புத்தகத்தை படிக்கணும். நாடுனா என்னன்னு தெரியுமா? அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு நாடு, ஒரு மாநிலம் என்னன்னு தெரியும், புரியும். இந்த சீமானுக்குலாம் ஒரு இழவும் தெரியாது. சும்மா ஒரு மூலையில எங்கேயாவது மீட்டு முன்னால் நின்று கட்சியின் கிடைக்கிற ஒரு நாடக நடிகை டைலாக் எழுதிட்டு பெரிய வீரநாட்டை நினைச்சிட்டு போறது. தன்னை பற்றி மிக உயர்வாக நினைத்துக் கொண்ட தருதலை தான் இந்த சீமான். எதுக்காக இதை சொல்றேன்னா, ஐயாவை பற்றி பெரியாரை பற்றி பேசுறதுக்கு படிச்சு தொலை. எனக்கு தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் தெரிவிக்கிற மூலங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். 1950ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர் எப்படிப்பட்டது உலகத்துக்கு தெரியும். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தபோது சென்னை மாகாணத்தின் நீதி கட்சி என்பது திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம். அந்த நீதி கட்சியினுடைய ஆதரவில் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அந்த உரிமை, அதான் இடஒதுக்கீடு உரிமை, முதலாக சட்டப்பேரவையில அதை கொண்டு வந்த பொழுது செல்லாது என அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவை காட்டி இந்த சங்கிகள், அன்னைக்கும் சீமா மாதிரி காசு வாங்கிட்டு இருக்க கபோதிகள், கேவலமான இழித்தனமானவர்கள், மனிதர்களை மனிதர்களா நினைக்காதவர்கள், அப்படிப்பட்ட சிலர்கள் அந்த அல்லாடிகள் என்ன கேட்டீங்கன்னா பிரிவை காட்டி மறுத்துட்டாங்க. மறுத்த உடனே தந்தை பெரியார் கேளியா திருமணம் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மூடனே தெரிஞ்சுக்க, புத்தி இருந்தா உனக்கு அறிவு நிறுவமா நீ. தந்தை பெரியார் சென்னை மாகாணத்தில் நடத்திய போராட்டம், மக்கள் எழுச்சி, இந்த போராட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்களிலும் இதை பரவ ஒவ்வொன்றாக வனப்பகுதியில் இருந்து முடிவெடுத்து பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் இவர்களெல்லாம் கலந்து பேசி மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த முதல் திருத்தம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15/4 15 உட்பிரிவு 4 அதை உருவாக்கி சேர்த்து பாருங்க. இந்த மடையெல்லாம் மடையை தெரிஞ்சிருக்க, சமூக ரீதியாக கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், நாட் எக்கனாமிக், தெரியுதா? சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்
என்று முதல் திருத்தத்தை நிறைவேற்றினார்கள். நேரு பார்லிமென்டில் சென்னை ராஜதானியில் சென்னையில் நடைபெற்ற மக்கள் போராட்ட கிளர்ச்சியின் காரணமாக என்று அதையும் அந்த பார்லிமென்ட்ல பதிவு பண்ணார். அந்த போராட்டத்தை செய்தது தந்தை பெரியார். பெரியாரின் தலைமையில் எழுந்த மக்கள் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சிகளை நடத்திய அந்த மாபெரும் மனிதன், மாசில்லா தலைவன், நமக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கோடீஸ்வரனாக குபேரனாக இருந்தாலும் வெயிலிலும் மண்ணிலும் பனியிலும் நனைந்து திரிந்து உடல்நிலை கட்டுப்பாடும் சிறைச்சாலையிலே கிடந்தாலும் நமக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவரை அவர் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்க மாட்டேன். இவரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ரகசியம் தெரியுதா? சீமானே சொல்லியிருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி உயர்வாக மரியாதையாக கூறியிருப்பதை எல்லோரும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதற்கு மறுப்பு சொல்லுவதற்காக அவரே ஏற்றுக்கிட்டாலும் இவர் பெரிய இவர் மனித பிறவியிலேயே இனிப்பிலேயே கடைசி பிறவியாக நாங்கள் கருதுவோம். ஏன்னா ஐயா எல்லாருக்காக வாழ்ந்து இன்னும் கூட கேட்டீங்கன்னா பார்ப்பனிய பெண்கள் உட்பட பெரியாருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. பெரியார் என்ற இந்த விருது கொடுத்தது பெண்கள் மாநாடு. பெண்கள் மாநாட்டவன் ராமகிருஷ்ணன் என்பது இனி பெரியார் என்று அழைக்கப்படுவார். நாங்க உலகத்தில் இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பின்லாந்து யூனிவர்சிட்டி, பின்லாந்து நாட்டின் யூனிவர்சிட்டியில நான் போயிருக்கும்போது கூட பார்த்த ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த பெரியாரினுடைய அவருடைய கருத்துக்களை ஆய்வு செய்கிறது இருக்கின்ற மாணவர்களும் புரொஃபசர்களும் வெளியிடுறாங்க. உலகம் போற்றுகின்ற மாபெரும் தலைவரை இந்த மூடன் கொஞ்சம் கூட புத்தி இருந்தா என்னன்னு தெரியல. எனக்குதான் எல்லாம் தெரியும். இந்த நாளுடைய புத்தி சொல்லட்டுமா? விமானங்கள்லாம் கேட்டு திரும்பி தொலை சனியன் நம்ம திட்டுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் பேசுறது நான் மட்டும் கலைஞர் உட்கார்ந்து தலைவர் பேரை சொல்லிக்குவேன். தலைவர் பேரை சொல்லி எனக்கு தாங்க முடியல வேதனை. ஒரு கலைஞர் உட்கார்ந்த இடத்திலே நான் உட்கார்ந்து இருந்தால் உடனே படையெடுத்து தமிழீழத்தை பெற்று கொடுத்திருப்பேன். நீங்கள் செய்தீர்களான்னு அரசியலமைப்பு இங்க இருக்கிற போலீஸ்னா என்ன, ராணுவம்னா என்ன, எப்படி முதல்வர்னா யாரு, பிரைம் மினிஸ்டர் ஒண்ணுமே தெரியாது. கட்டி பேசி நாடகத்திலையும் சினிமாவிலையும் கை கட்டுவாங்க. அந்த பஞ்சு டைலாக் மாதிரி வச்சுக்கிட்டு ஏமாத்தி இருக்கிற சீமானை இதற்கு மேல் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகவேதான் யாரும் ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன்னா போய் ஒளி, நாட்டை விட்டு எங்கேயாவது போய் சொல்ல இல்லையா 100% பார்ப்பனியத்தை தூக்கி ஆடிக்கொண்டிருப்பவர்கள் வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து உனக்கு அந்த பிச்சை எடுத்து உங்கிற காரி குத்தி கிட்டக்க வராதா உனக்கு தீட்டுன்னு சொன்னா கூட உனக்கு குத்தி வராது. எப்படியோ போயிட்டு வரணும் நம்ம பண்ணணும். வேற ஒண்ணும் கிடையாது. இளைஞர்களும் மக்களும் ஏன்னா அவங்க சொல்லிட்டாப்ல பெரியாரை பற்றி யாராவது ஏற்றுக்கொண்டால் என்னை விட்டு போய்விடுங்கள். தயவு செய்து அன்பிற்குரிய அந்த பாசத்திற்குரிய தம்பிகள் இளைஞர்கள் இப்படிப்பட்ட மூடலோடு இருப்பதற்கு அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே நல்வாழ்க்கையை வாழ வேண்டும், புரட்சிகரமான சிந்தனைக்கு இடம் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்களை இழிவாக சீமான் அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீதிமன்றம் அவர்கள்லாம் கடுமையா கண்டிச்சிருக்குது. வடலூர்ல அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் பெரியாரை பற்றி பேசும் பொழுதே திமுக ஏன் எதிர்வினை ஆற்றல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் திமுக மேல இருக்குது. உங்களுடைய கொள்கை தலைவரை பேசியிருக்கிறாங்க, ஆனா திமுக அதற்கான எதிர்வினையை வேகமா செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? நாம எப்படி சொல்றோம்னா எதிர்வினை செய்யக்கூடியது அப்படிங்கும் போது திமுக தனியாக சீமான் என்ற ஒரு நபரை பார்த்து எதிர்வினை செய்ய வேண்டியது அவசியத்துல அது அறிவுபூர்வமான இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சீமானுடைய ஆசை என்ன தெரியுமா? என்னை பற்றியே எல்லாரும் பேசணும், என் படத்தையே போடணும், என்ன சரி என் பேர் பெருசா வரணும், உலகம் முழுக்க என்ன விளம்பரப்படுத்தணும், வாட்ஸ்அப்ல போயிடணும், ட்விட்டர்ல போயிடணும், பேஸ்புக்ல போயிடணும். என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கமே திட்டுது, பாத்தீங்கன்னா ஒரு திமுக தெருவா கட்டி உலகத்துல பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டார். அந்த புத்திசாலித்தனம்ன்றத அந்த மூலத்தனத்தை
எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் எப்படி என்ற முடிவோடு மிக தெளிவாக நம்முடைய அரசு இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. குடுத்த கம்ப்ளைண்ட் மேல வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்வேறு இடங்களில நம்முடைய தோழர்கள் தெளிவாக எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்துகிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களை ஒன்று திரட்டி அணி திரட்டுகிறாங்க. அதுதான் தேவை. மக்களுக்கு அறிவுபூர்வமாக சீமான் என்ற ஒரு நபர் எதற்குமே லாயக்கில்லாத ஒரு கைக்கூலி. ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி. நாக்பூர்ல போய் கைய கட்டிட்டு சேவை செஞ்சுக்கிற ஒரு ஆள் என்பதை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரப்பு. அதை விட்டுட்டு பெரிய ஊர் மாதிரி நாம எல்லாரும் போய் அவர் அப்படின்னு தன்னை ஒரு தலைவனா காட்டலாம்னு நினைச்சாங்க. உன்னுடைய வேலை, உன்னுடைய நினைப்பு நடக்காதியா? உன்னை விட எங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதை நம்ம நிரூபிச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப வழக்குகள் இருக்கு, வரும். தந்தை பெரியார் அவர்கள் வந்து தமிழை வந்து அழிக்க பார்த்தாரு. அவருக்கு உண்மையிலேயே என்ன சொல்றது, எந்த மொழி மேலேயுமே அவருக்கு இது இல்லை அப்படின்னா எதுக்கு ஆங்கில மொழியை வந்து ஆதரிச்சாரு? மத்த மொழிகளை எல்லாரையுமே எல்லா மொழியுமே திட்டுறாருன்னா எல்லா மொழியுமே திட்டணும்ல, எதுக்கு ஆங்கில மொழியை மட்டும் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சீமான மாதிரி ஒரு மூடன்னு இப்ப இன்னும் அடிமுட்டாலும் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருமொழி கொள்கையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தொடர்புகள் அனைத்தையும் நம் உணர்ச்சிபூர்வமாக இருக்க தாய்மொழி. அவரவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்களுடைய தாய்மொழியில் தான் சிந்தனை வரட்டும். அதே நேரத்தில் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் தெரிந்தோ தெரியாமலோ, நீ அறிந்தோ அறியாமலோ நீண்ட நெடுங்காலமாக இங்க வேணா நீ வச்சுக்கிட்டு தலைகீழ பிடிக்கலாம். எங்களுக்கு அந்த சாமி, இந்த சாமி, எல்லா சாமியும் இருக்கும். ஆனால் ஒரு போன் உட்பட, ஒரு மின்சார விளக்கு உட்பட அனைத்தும், ஒரு சாதாரண பேனா, பால்பாயின் பேனா உட்பட எல்லா இடங்களிலும் நீண்ட நெடுங்காலமாக அறிவிஞர்களாக, விஞ்ஞானிகளாக இருந்த ஆங்கிலேயர்களின் மூலமாக அந்த ஆங்கில வடிவத்திலே தான் அறிவியல் வந்தது. அதைதான் நம்ம படிக்கிறோம். அதை படிச்சுதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்ப மொழி மாற்றங்கள் வந்துருச்சு. அப்போ இங்கிலீஷ் என்பது தேவையான ஒன்று. ஐயா என்ன சொன்னாருன்னா, தமிழை நாட்டு மராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு நம்ம புதிப்பானுங்க. அதுக்கும் கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அவருடைய வயது, அவருடைய காலம், அந்த மனிதன் வந்து எப்படி போற்றுவது என்றே தெரியலையா? இப்படிப்பட்ட மகத்தான மனிதன். எதுக்கு தெரியுங்களா? முதலாக ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் இருந்து வெளிவரக்கூடிய ஒளி, அந்த ஒலிகளினுடைய பல்வேறு நிலைகள் தான் மொழி. எல்லா மொழியும் அப்படித்தான். ஒளி, அந்த ஒளியின் நிகழ்வுகள், அதன் மூலமாக மொழியின் வடிவங்கள். நம்முடைய தமிழ் என்பது உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கிற தமிழ் என்றால், ஆ என்று சொல்லும் ஒரு எழுத்து, ஓ என்று சொல்லும் எழுத்து, உடலில் இருந்து வருகின்ற ஒரு சப்தத்தையும் பாருங்க, அதுக்கு ஒரு எழுத்து இருக்கும். அது உயிர்மை எழுத்தாக நமக்கு எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். அப்போ மனிதன் முதலாக ஒளிவான மூலமாக ஒரு ஒரு வா அப்படின்னு சொல்ற அந்த சத்தம் இருக்கு, வா அப்படின்னு சொல்ற சத்தம், ஓஹோ வான்னா வரணும், நடந்து வராங்க, போ அப்படின்னா போறது. இப்படி எல்லாமே ஒளி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பெரியதாகி நம்முடைய தமிழினுடைய வளர்ச்சி, மகத்தான வளர்ச்சி. அப்போ உலகத்தின் முதல் மனிதன் பேசுகின்ற மொழியாக இருந்தது தொன்மை வாய்ந்த தமிழ்தான். உலக மொழி அறிஞர்கள் எல்லாம் தமிழினுடைய தொன்மையை வியந்து பாராட்டி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப முதல் மனிதன் என்கின்ற போது அந்த மனிதன் யாரு? காட்டுமிராண்டிகள். காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்திலேயே என் தமிழ் வந்துடுச்சுன்னா, அது காட்டுமிராண்டிகள் காலத்திலேயே வந்த மொழி என்பதை அவர் சொல்லும் போது அதை புரிஞ்சுக்காம இவர் அப்படியே பெரிய மேலைங்க மாதிரி ஐயாவை வந்து பேசுறது. இவனுங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஐயாவுடைய சொன்ன ஒரு சொல்லலையும் போல அர்த்தம் இருக்கு. அதே போல தமிழும் ஆங்கிலமும் நமக்கு தேவைன்னு அறிஞர் அண்ணா சொன்னதையும் அர்த்தம் இருக்கு. ஒருவருடைய தாய்மொழியோடு ஆங்கிலம் தெரிகிறது. அறிவியல் பூர்வமான மொழியாக இருந்ததால் தந்தை பெரியார் அவர்கள் ஆங்கிலத்தை கட்டாயமாக எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். வேற ஒண்ணு. அப்ப தமிழை அழிக்கணுங்கிற எண்ணம் தந்தை பெரியார் அவர்களுக்கு இல்லையா? தமிழ் வளர்க்க வேண்டும், தமிழ் தொன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்தது என்பதற்காக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைச்சாலையில் போய் கிடந்தார்.
இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் 1938 போராடுகிறார். இந்தியை கொண்டு வந்து இந்திக்கு பின்னால் சமஸ்கிருதத்தை கொண்டு வரக்கூடிய கூட்டத்தை சந்தித்தே தீர வேண்டும். தமிழை அழிக்க முடிகிறார்கள் என்று தமிழுக்காக போராடியவர் பெரியார். தமிழை வந்து கேட்டீங்கன்னா திருக்குறள் மாநாடு நடத்தியவர் பெரியார். இவங்க வந்து அவரை புரிஞ்சிக்காம அவருடைய செயல்களை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவோம். ஏனென்றால் இந்த மண்ணிற்கு ஒரு சுயமரியாதை, தன்மான உணர்வை, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கான ஒரு நிலையை உருவாக்கி பெரியார் தான் ஐயா. அதை எல்லாரும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அதை குறிப்பிடணும். பெண்களுக்கான நினைப்பாளர்களே ஐயா யாருக்கு சொன்னது 1940 ஒரு பேச்சு அந்த பேச்சில் சொல்றாரு பாருங்க. 1940 பெண்களை ஆண்கள் படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு உலக படிப்பும் பகுத்தறிவு ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். புராண கலாச்சார சேவங்கள் பழங்கால பொதுவெளிகள் கதைகள் மாத்திரம் பெண்களுக்கு தெரிந்தால் போதாது. பெண்கள் அதன் மூலமாக எந்த பலனும் பெற முடியாது. அதனால் அவர்கள் படிக்க வேண்டும். உலக சீர்திருத்தத்தில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பகுத்தறிவு ஏற்பட வேண்டும். எப்ப சொல்றாரு? 1940. அதை போல இன்னும் 20 பேர் பார்க்கலாம். முதலாக இந்திய துணைக்கண்டத்திலே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி தான். இதெல்லாம் சீமானுக்கெல்லாம் தெரியுமா? 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது ஐயாவினுடைய கொள்கைப்பதன் பின்னால். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாக்குரிமையும் கொடுத்தாங்க. அவர்களுக்கு அடுத்ததாக சொத்துரிமைக்கு 1979 தீர்மானம் போட்டாங்க செங்கல்பட்டு மாநாட்டில். சொத்துரிமை ஆண்களும் பெண்களும் சமைங்க, அதெல்லாம் உயிர்கள் தான், உயிரினங்கள். அதற்கு நினைவு பள்ளம் ஒன்றாக ஆக்குங்கள். வெறும் அடுப்படைக்கு செல்லாதே, அவர்கள் கையிலே கல்வியையும் கொடு அப்படின்னு சொன்னார். 29 தீர்மானம் போடாது 89 முத்தமிழறிஞர் கலைஞர் அதை சட்டமாக்கினார். எதுக்கு சொல்றோம்னா, தந்தை பெரியார் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு சகாப்தம். தந்தை பெரியார் என்பது மிகப்பெரிய நிலைப்பாடுகளை நாட்டில் உருவாக்கிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தது. அவர் கூட எதையும் அவர் ஒரு இமயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இருக்கும்போது இந்த திருச்சாலி, இந்த அந்த மாதிரியான ஒரு கும்பல் இருந்து கட்சியும் கிடக்கிற சீமானை பற்றி நாம ஒன்னும் பேசுவதற்கு ஒண்ணும். ஆனா ஒண்ணு, ஏன் பெரியாரை பற்றி உனக்கு என்ன ஆச்சு? வேற என்னமோ அரசியல் பண்ணிட்டு திடீர்னு பெரியாரை காட்சி. காரணம் என்ன? மேலிருந்து கொடுக்கப்பட்ட பணம், மேலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த தகவல்கள் அடிப்படையில் பேசு. பெரியாரை பேசணும்னா திராவிட இயக்கத்தை கடுமையாக தாக்கணும்னா நாம நாளைக்கு திமுகவை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு அவங்க போட்ட பிளான இங்க செஞ்சுட்டாப்ல. ஆனா ஒண்ணு எழுதி வச்சு நான் பேசியதற்காக வருத்தப்படுகிறேன். என் கூட்டாட்சி இல்லாமல் நான் அங்கு தெரிந்து கொண்டேன். என்னை வந்து தயவு செய்து தமிழர்களை மன்னித்து விடுங்கள். நான் மகாப்பெரும் மாபெரும் மனிதரை பெரியாரை குறைவாக பேசியதற்காக உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று கதறப் போகின்ற இந்த தீர்மானை நான் எதிர்காலத்தில் பார்த்து எழுதி வைத்துக் கொள்வேன். இப்போ இந்த ஸ்ரீ திட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசு இணையில, அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் அந்த பங்கீடு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சியா பார்க்கப்படுது. இத பத்தி சீமான்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது சீமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க புலம்புறதுக்காக தான் நீங்க ஜெயிச்சு போனீங்களா? நீங்க வந்து வரி தரமாட்டேன்னு சொல்லலாம்ல, ஜிஎஸ்டி தரமாட்டேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், சட்டமும் தெரியாது, ஒரு திட்டமும் தெரியாது, ஒரு அரசுனா என்னன்னு தெரியாது. பைத்திய மாதிரி வளர்றது. சும்மா எங்காவது காட்டுல ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு குதிக்கிற மாதிரியான ஒரு ஆள். ஒரு நாட்டினுடைய சட்டம் என்னன்னு தெரியுமா? ஒரு மாநில அரசு அதிகாரம் என்னன்னு தெரியுமா? மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்தை பறிக்காதே என்று நம்ம போராடுறோம், நம்ம குரல் தரோம்.
அதை எப்படி பறிக்கிறான், எப்படி எடுக்கிறான், எதன் மூலமாக சட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் பார்க்கலாம். அதையும் நாம விடமாட்டோம். கல்வியை மாநிலத்துக்கு கொடுங்க, இப்ப நம்ம குரல் கொடுக்கிறோம் நீண்ட காலமாக. உடனே வேணா என்ன செய்யலாம், சீமானுக்கு என்ன ஆசை, நாங்கள் தமிழ்நாடு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு போடு போட்டு போய் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு? உடனே எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்தியாவை நான் பார்த்து விடுவேன். பாத்தியா உட்கார்ந்துட்டு வைத்தியக்காரன். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் என்பதும் ஒரு மாநில சர்க்காருக்கு அரசுக்கு இருக்கின்ற அதிகாரம் என்பதும் வித்தியாசங்கள் இருக்கு. நாமெல்லாம் போர்க்களத்தில் இருக்கிறவர்கள் திராவிட இயக்கம். இன்னைக்கும் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அந்த உரிமை குரலை அழுத்தமாக சொன்னோம். 40 எம்பிகள் 40 எம்பிகளும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மிகச் சிறப்பாக உருவாக்குகிறார். நம்முடைய தமிழகத்திற்காக மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திற்காகவும் கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. இப்படி திமுக எம்பிகளுடைய பேச்சுக்கு முன்னால் மோடியால் நிற்க முடியாம மோடி ஓடிடுறார். பதில் சொல்றதுக்கு வரல மோடி. இப்படி தனித்திறனை காட்டி இந்தியா இன்னைக்கு ஒரு மரியாதையோடு இருக்குதுன்னா, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இந்திய கூட்டணியினுடைய எம்பிக்கள் மற்றும் உள்ள தலைவர்கள் ஒரு காரணம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். உடனே எடுத்ததுக்கு ஏன் கேட்கணுமா? உடனே வந்துருங்களேன், உடனே விட்டுடுங்களேன். ஒரு புத்தி 40 எம்பிகள் உடனே ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து என்ன பண்றது? இருக்கிறதும் போச்சுறாங்க. இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட இருந்து கல்விக்காக தமிழ்நாட்டிற்கு 2125 கோடி தமிழ்நாடு என்பதற்கு ஒதுக்கப்பட்டவை ஒரு பைசா கூட ஒதுக்காம மீண்டும் குஜராத்துக்கும் யூபிக்கு வந்துட்டு போலாம். அதை நாம அந்த போர்க்களத்துல போராடுறோம், போராடி நாங்க கல்விக்காக நீ கொடுத்தாகணும் போது அவன் ஒரு பதில் நமக்கு சொல்றான். நாங்க முக்கியமா இல்ல, இந்த மாசம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்யுமோ அதை செய்வோம்பான். நாட்டினுடைய நிலைப்பாடு சட்டத்தை தெரிந்து பேசணும். இப்படிப்பட்ட நபர்களால் எந்த விதமான பலனும் கிடையாது. அதுக்காக சொல்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க.